ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு தான் வந்து செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நைட்டு காலையில் தான் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருந்தேன். நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டேன். 9 மணிக்கெலாம் தூங்கிட்டேன். இன்றைக்கி 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிருக்கு போல், அது கூட தெரியாது தூங்கிட்டேன். வாழைப்பூ கூட்டு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் செய்யலாம். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதும் அதுவும் ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வாங்கிட்டு வரவே மாட்டாங்க. விலையும் பார்த்திங்கன்னா 15 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் வாழைப்பூலாம். நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இந்த நரம்பும் அது மேலே கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். அதையும் எடுத்து போட்டுட்டேன்னா அவ்வளோதான் க்ளீன் பண்ணுற வேலைலாம். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வந்து இந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்குது. அதே போல் அந்த வாழைப்பூ அந்த சின்ன சின்ன பிஞ்சு இருக்குது இல்லைங்களா, உள்ளே இன்னும் இதை விட குட்டி குட்டியாக பூ இருக்கும்ல, அது வந்து வெறும் வாயிலே சாப்பிட கொடுப்பாங்க எங்கள் அத்தைங்கெல்லாம். அது வந்து ரொம்ப நல்லது. லேடிஸ் வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அது வந்து சாப்பிட்லாம். இதை வந்து அரைச்சிலாம் குடிக்க வேண்டியதெல்லாம் அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இது போல் தான் இருக்கும். இந்த கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் இந்த நரம்பும் எடுத்து போட்டுட்டுனா வாழைப்பூ வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான். வாழைப்பூ க்ளீன் பண்ணிட்டேன்னா பாதி பூ வந்து வடை சுடுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். என் பாப்பா அவங்களுக்கு வடை சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த கூட்டு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 துவரம்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வந்து கழுவிட்டேன்னா இப்போ வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர், நான் பழைய வீட்டில் இருந்தேன்னா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த வாழைப்பூ கூட்டு. அவங்க தோட்டத்துலேருந்து வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எனக்கு ஒரு பூ கொடுத்துட்டு அவங்க ஒரு பூ வச்சுப்பாங்க. வச்சு இந்த மாதிரி கூட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நான்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வடை சுடுவேன், அப்படி இல்லைன்னு முட்டை போட்டு பொரியல் பண்ணுவேன். கூட்டு செஞ்சதில்லை. அவங்க பார்த்து தான் நான் இந்த மாதிரி கூட்டு செய்யவே கற்றுக்கிட்டேன். தண்ணி வந்து திட்டமாக வந்து ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றினா தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயத்தை ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுவிட்டேன்னா இப்போ வந்து வாழைப்பூ கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதுவும் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு யாருமே அதை சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக எடுத்து வச்சு நான் கத்தியிலே வந்து கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி அப்படியே அந்த பருப்பில் எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். தனியாலாம் அதுக்காக உட்காந்துலாம் பண்ண வேண்டியதில்லை. அருவாமனையிலையும் கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சு அதை வந்து சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி தான் குத்து அள்ளி வச்சு அப்படியே வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது போல் தான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அப்படியே போட வேண்டியது தான். இதில் அரிசி கழுவுன தண்ணியெலாம் போட வேணாம். ஏன்னா நம்ம உடனே வந்து செஞ்சிடறோம் இல்லைங்களா, அதனால் கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்படியே தான் இருக்கும். நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. வாழைப்பூ அவ்வளோதான். நான் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இது மட்டும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு இது கூடவே உப்பும் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் திட்டமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஆகிடுச்சுன்னா அது வந்து குழம்பு மாதிரி போயிடும். இது வந்து ரசத்துக்கு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு வந்து போட்டுட்டு நான் வந்து குக்கரில் வந்து விசில் விட போகிறேன். ஒரு 4 விசில் வந்து விட போகிறேன். பருப்பு வேகிற மாதிரி சீக்கிரம் வெந்துருங்க. அதனால் அந்த வாழைப்பூவும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்துடும். இப்போ வந்து குக்கரில் விசில் வந்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து விசில்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு. வாழைப்பூ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதிலே கொஞ்சம் லைட்டாகவே தண்ணியாக இருக்குங்களா, இந்த அளவு தண்ணியே போதும் நமக்கு. வேணுன்னா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இந்த லாஸ்ட்டாக வந்து ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் பூண்டும் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நசுக்கி வச்சுருந்த பூண்டையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து பெருங்காயமும் இது கூட வந்து சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக. கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் வந்து எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து கொட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்களா. இப்போ வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து கெட்டியாகிடும். நம்ம அந்த கொஞ்சம் வந்து நம்ம உப்பு வந்து நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன். கொஞ்சம் வந்து உப்பு வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பார்த்து சேர்த்துக்கணும். உப்பு கூடிச்சுன்னா என்கிட்ட இருக்கிற கல் உப்பு வந்து கொஞ்சம் எவ்வளோ போட்டாலும் பத்த மாட்டேங்குது. ஒரு உப்பு வந்து ரொம்ப கரிக்கும் கொஞ்சமாக போட்டாலும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு வாழைப்பூ கூட்டு. இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை மட்டும் இறக்கி போட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக வந்து வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது போல் வந்து செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க.